ஹலோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜ். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அப்படி இல்லைனா ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு இன்சைட்லேயோ இல்லை வெளி பக்கமாகவோ நீங்கள் வந்து ஒரு ரோடோ இல்லை பாத்தோ வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெண்டும். ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்கள். பாத் இன்சைட் எ ரெக்டாங்கிள் ஆர் எ ஸ்கொயர். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஓகே, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஓகேவா? அதுக்கு இன்சைடில் நம்ம ஒரு பாத் வரைகிறோம், ஓகேவா? ஸோ இன்சைடில் நான் வந்து உள்பக்கமாக பாத் வரைகிறேன் அப்படின்னா அதனுடைய ஏரியா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது, ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? பெரிமீட்டர் தெரியணும். உள்பக்கம் வரைகிறோம் அப்படின்னா அந்த பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதனோட பெரிமீட்டர் நமக்கு தெரியணும். அப்புறம் விட்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ பெரிமீட்டர் இன்ட்டு விட்த்து மைனஸ் 4 இன்ட்டு விட்த் ஸ்கொயர். இது எப்படி வருது அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஓகே, உள்ளே நம்ம ஒரு பாத்தை வந்து இப்படி வரைகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஒரு பார்ட்டையும் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத்து, ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு ஏன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் பின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த விட்த் வந்து நம்ம டபிள்யூன்னு வச்சுக்கலாமா? டபிள்யூன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா என்னவாக இருக்கும்? ஏ இன்ட்டு இந்த விட்த் வந்து டபிள்யூ இல்லையா, அப்போது ஏ இன்ட்டு டபிள்யூவாக இருக்கும் இல்லையா, அப்போது ஏடபிள்யூ. அப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ஏடபிள்யூவாக இருக்குமா? இது ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து என்னவாக இருக்கும்? பிடபிள்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பிடபிள்யூவாக இருக்கும். சரிங்களா? இப்போது இது என்ன ஆயிருக்கும், ஒரு வாட்டியும் இந்த ரெக்டாங்கிள் போடும் போது இது ரெண்டும் வந்திருக்கும், இந்த ரெக்டாங்கிளும் போடும்போது இது ரெண்டும் ரிப்பீட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போது இது ஒன்றுமே என்ன ஆகுதுன்னா, இந்த 4 பாக்ஸும் வந்து 2 வாட்டி வந்திருக்கு. அதனால் இந்த 4 பாக்ஸோடைய வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 2 டைம்ஸ் வந்துருச்சு அது ஆல்ரெடி. அதனால் 4 இன்ட்டு டபிள்யூ, இது டபிள்யூ, இது டபிள்யூ, இது டபிள்யூ, இது டபிள்யூ, இது ஒரு ஸ்கொயர் இல்லையா? அதனால என்ன பண்ணுறோம்? ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஃபார்முலா டபிள்யூ ஸ்கொயர். 4 பாக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, அதனால் 4 பாக்ஸையும் நான் ரிமூவ் பண்ணுறேன்னா 4w ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காமனாக இது எல்லாத்துல இருந்தும் டபிள்யூ நான் வெளியே எடுத்துகிட்டு a + 2a + 2b அப்படிங்கிறது வந்துடும். 2a + 2bங்கிறது நம்மளுக்கு என்னது? ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் ஃபார்முலா. ஸோ அப்படி தான் இது வந்து டிரைவ் ஆகிருக்கு இந்த ஃபார்முலா, ஓகேவா? அப்படி தான் இந்த ஃபார்முலா வந்து இந்த மெத்தடில் தான் டிரைவ் ஆகிருக்கு. pw மைனஸ் 4w ஸ்கொயர், ஓகேவா? அதுதானே இந்த ஃபார்முலா. அதுவே அவுட் சைட் பார்த்து வரைகிறோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்கு அவுட் சைடில் நான் இப்படி பார்த்து வரைகிறேன், சரிங்களா? ஸோ அவுட் சைடில் நான் இப்படி ஒரு பார்த்து வரைகிறேன் அப்படின்னா இதனோட பெரிமீட்டர் முதல்ல நீங்கள் எழுதிக்கணும். பெரிமீட்டர் எழுதிட்டு விட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா 4 இன்ட்டு டபிள்யூ ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சு? இதை நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன். பாத் அவுட் சைட் எ ரெக்டாங்கிள் ஆர் எ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் அப்படி இல்லைனா ஸ்கொயரை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வெளியில் நம்ம வந்து பாத் வரைகிறோம், ஓகேவா? வெளியில் வந்து ஒரு பாத் மாதிரி நம்ம வரைகிறோம். அந்த பாத்தோடைய விட்த் வந்து டபிள்யூன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏ, இது வந்து பிபி அப்படின்னே இருக்கட்டும், சரிங்களா? இப்போது இதை இந்த மாதிரி நம்ம அந்த ரெக்டாங்கிள்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு ஏன்னு சொல்லிட்டு தெரியும், இதனோட வேல்யூ டபிள்யூன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ரெக்டாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, இந்த ரெக்டாங்கிள்ஸை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். போன எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். a இன்ட்டு டபிள்யூ 2 டைம்ஸ் வரும், b இன்ட்டு டபிள்யூ 2 டைம்ஸ் வந்துடும், ஓகேவா? 2 இன்ட்டு a + b w அப்படிங்கிறது வந்துடும். அப்புறம் இந்த 4 பார்ட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணணும். இதனுடைய ஏரியா என்னது? ஸ்கொயர் இல்லையா இது? w இன்ட்டு w ஸ்கொயர். இப்போ 4 ஏரியாஸ் என்ன வரும்? 4 இன்ட்டு w ஸ்கொயர். ஸோ 2 இன்ட்டு a + bங்கிறது பெரிமீட்டர் இன்ட்டு w + 4 இன்ட்டு w ஸ்கொயர். ஸோ இது இந்த மாதிரி தான் வந்துச்சு,
ஓகேவா? இன்சைட் பாத் வரைகிறீங்க அப்படின்னா 4w² மைனஸ் பண்ணணும். அவுட் சைட் பாத் வரைகிறீங்க அப்படின்னா 4w² ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அதுவே வந்து மிட்ல வந்து ரோடு வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இன்சைடில் நீங்கள் பாத் வரைகிறீங்க. அந்த பாத்தோட விட்டு வந்து நம்ம டபிள்யூனே வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு மிடில் வந்து இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கும் போது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் இந்த ரோடை வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லென்த் என்னது எல், பிரெத் என்னது டபிள்யூ. ஸோ எல் இன்ட்டு டபிள்யூ. ஓகேவா? இந்த ரோடோடைய ஏரியா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ரோடோட ஏரியா வந்து லென்த்து நம்மளுக்கு பி, பிரெத்து வந்து நம்மளுக்கு டபிள்யூ. ஓகே, பி டபிள்யூ. ஸோ இதனோட ஏரியா தனியாகவும் இதனோட ஏரியா தனியாகவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது வந்து இதில் ஏரியா கண்டுபிடிக்கும் போதும் சரி, இதில் ஏரியா கண்டுபிடிக்கும் போதும் சரி, 2 வாட்டி இது வந்து வந்துருச்சு. ஸோ ஒரு தடவை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு தடவை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? டபிள்யூ இன்ட்டு டபிள்யூ அந்த ஸ்கொயர் தானே. ஸோ நம்மளுக்கு அதனோட ஏரியா என்னவாக இருக்கும்? டபிள்யூ ஸ்கொயராக இருக்குமா? ஸ்கொயரோட ஏரியா சைடு ஸ்கொயர், அதனால் டபிள்யூ² அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. சரிங்களா? ஸோ ஸ்கொயர் கொடுத்தாலும் சரி, ரெக்டாங்கிள் கொடுத்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது? பெரிமீட்டர் ஃபார்முலா அண்ட் விட்த் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ இதே தான் ஸ்கொயரில் வந்து கேட்டாங்கன்னா லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்க போகுது. ஏன்னு இருக்க போகுது. வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா பேஜ். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா சம்மு? ரெக்டாங்கிள் கார்டனை சுற்றி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதனோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கிள் கார்டனோட மெஷர்மெண்ட் வந்து 200, 180. அதை சுற்றி தான் வந்து ரோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவுட் சைட் தானே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. பாத்து அவுட் சைடில் தான் நமக்கு பாத் இருக்குது. ஓகேவா? த ஏரியா ஆஃப் த பாத் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் சைட் த பாத்துன்னு நமக்கு தேவை. ஓகே, என்ன பண்ணணும்? இந்த பார்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக. அப்போ 4w² வரும். p இன்ட்டு டபிள்யூ ப்ளஸ் 4w². ஓகேவா? அவுட் சைட் தான் நம்ம ஸ்ட்ரீட்டை வரைய போகிறோம், பாத்தை வரைய போகிறோம். அதனால் நம்மளுக்கு என்ன வரும்? pw ப்ளஸ் 4w² அப்படிங்கிறது. ஸோ பெரிமீட்டர் என்னது? 2 இன்ட்டு 200 + 180, 200 + 180 பெரிமீட்டர் ஃபார்முலா. இன்ட்டு டபிள்யூ என்ன? 10 மீட்டர். ஓகேவா? ப்ளஸ் 4 இன்ட்டு w², 10² வந்து என்னது? 100. ஓகேவா? ஸோ 380 இன்ட்டு 20 ப்ளஸ் 400 அப்படிங்கிறது வரும். ஸோ 7600 ப்ளஸ் 400 என்ன வரும்? 8000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? இதே கொஷனுக்கு நீங்கள் வந்து இன்சைடு பாத் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதே பாத்தோட விட்த் வந்து 10 மீட்டர்னே வச்சுக்கிட்டு ஒருவேளை ஸ்ட்ரீட்டை வந்து இன்சைட் த கார்டன் நீங்கள் வரைகிறீங்க, ஒரு பாத்தை வந்து இன்சைட் த கார்டன் வரைகிறீங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலி அடுத்த கொஷினே அதுதான். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஓகே, a path of uniform width runs around the outside of a rectangular field. இதுவும் வந்து outside of a rectangular field தான். outside of a rectangular field அதனுடைய சைட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. பாத்தோடைய ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. விட்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேம் அதே ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அவுட் சைட் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள்னால் என்னது? எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதனால் 4w² வரும். இன்சைட்னா -4w² வரும். சரிங்களா? அப்போது p இன்ட்டு டபிள்யூ ப்ளஸ் 4w² இஸ் ஈக்குவல் டு ஏரியாவோட பாத்து. ஓகே, ஏரியா ஆஃப் பாத். ஓகே, ஏரியா ஆஃப் பாத் கொடுத்துட்டாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ நம்ம இந்த வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு டபிள்யூ 4w² இருக்கும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 30 + 20 2 இன்ட்டு l + b தானே ஃபார்முலா. 30 + 20 என்ன? 50. 50w 4w². ஏரியா ஆஃப் பாத் 464ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 100w ப்ளஸ் 4w² 464. ஃபுல்லாக 4 டேபிளில் கேன்சல் ஆகும். அதனால் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 25w ப்ளஸ் w² இஸ் ஈக்குவல் டு
116 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுதா? w ஸ்கொயர் ப்ளஸ் 25w மைனஸ் 116. சரிங்களா? இப்போது நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, 116 அப்படிங்கிறது நமக்கு என்ன டேபிளில் வரும்? 4 into 29 இல்லையா? 29 into 4ங்கிறது வரும். ஸோ 29 4s are மைனஸ் எதில் போட்டால் எனக்கு இந்த 25 பாசிட்டிவாக வரும். சின்ன வேல்யூவில் மைனஸ் போட்டால் தான் 25 வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதில் எடுத்து ஆட் பண்ணால் இது வரணும், மல்டிப்ளை பண்ணால் 116ங்கிறது வரணும் இல்லையா? அதனால் நமக்கு 29 into minus 4 தான் வரும் இல்லையா? அப்போது w plus 29 w minus 4 is equal to 0. ஆன்சர் வந்து நெகட்டிவில் இருக்காது. அப்போ w equal to 4 அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா w equal to minus 29ன்னு வரும். தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு. அப்போது w equal to minus 29 வர வாய்ப்பில்லை. w equal to 4 தான் வந்து நமக்கு வரும். சரிங்களா? இந்த கொஷின்லேயும் வந்து பார்த்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் என்னென்னா இன்சைட் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாத் வந்து இன்சைட் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்டுனா என்ன பண்ணுவோம்? w ஸ்கொயர் 4w ஸ்கொயரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லென்த் அண்ட் பிரெத்தோடைய வேல்யூஸ் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பாத் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏரியாவும் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. சேம் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இதை வேல்யூஸை 7k 4k அப்படின்னு வச்சுட்டு கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பிரெத்து தான் கேட்டிருக்காங்க, 4k என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதையுமே நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சேம் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ட்ரை யோர் செல்ஃப். ஓகே, இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் கார்டனிங் 1 meter ப்ராட் பவுண்டரி அரௌண்ட் ஏ ரெக்டாங்குலர் பிளாட்? ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டு, அதனோட பெரிமீட்டர் வந்து 340 பெரிமீட்டர். ஓகேவா? அதை சுற்றி, ஓகேவா, அரௌண்ட் ஏ ரெக்டாங்குலர் பிளாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சுற்றி வந்து என்ன பண்ண போகிறாங்க? 1 மீட்டர் ப்ராடில் 1 மீட்டர் வித்தில் கார்டனிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் பர் ஸ்கொயர் மீட்டர் 10 ரூபா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாத்தோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதை 10னால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பர் ஸ்கொயர் மீட்டர் 10 ரூபா. அப்போ அதனோட ஏரியா என்னவோ அதனோட வேல்யூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் 10 ரூபாவை. சரியா? ஃபார்முலா என்ன? PW. ஸோ வெளியில் அப்படின்னும் போது அவுட் சைடு அப்படின்னா நம்மளுக்கு இதை ஆட் பண்ணுவோமா? ஓகே, ப்ளஸ் 4w ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பாத் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 340ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விட்த் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்ட்டு 1 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணோன்னா 344ன்னு வரும். பர் ஸ்கொயர் மீட்டர் 10 ரூபா அப்படின்னா 344 ஸ்கொயர் மீட்டர் வந்து 344 into 10 3440 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரிலனா இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மிடில் வந்து ரோட்ஸ் வந்து போகுது. ஓகேவா? இந்த ரோட்ஸை தவிர்த்து மீதி இருக்கிற ஏரியாவை புல்வெளி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த புல்வெளியோடைய ஏரியா வந்து என்ன அப்படின்னா டோட்டலாக 2109. ஓகே, அப்போது இந்த ரோடோடைய விட்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து 60 மீட்டர் லென்த்து, 40 மீட்டர் பிரெட்த்து. ஓகேவா? நம்மளோட ஃபார்முலா என்ன? ஆக்சுவலி இந்த ரோட்ஸோடைய ஏரியா ஃபார்முலா LW BW மைனஸ் W ஸ்கொயர். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த குட்டி ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போது லென்த்தோட வேல்யூ 60W. ஓகே, அடுத்து பிரெட்த்து W மைனஸ் W ஸ்கொயர். இதனோட ஏரியா வந்துட்டு நமக்கு என்னது தெரியாது இல்லையா? இந்த லானோட ஏரியா தான் நமக்கு தெரியும். ஓகே, இந்த லானோட ஏரியா நமக்கு தெரியும், இந்த ஏரியா நமக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியாவில் இந்த லான்ஸை மைனஸ் பண்ணோன்னா
இந்த ரோட்ஸோடைய ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது ரோடோட ஏரியா ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ரோட், கிராஸ் ரோட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல் ஏரியாவில், ஃபுல் ரெக்டாங்கிள் ஏரியா ஃபார்முலாவில், ஃபுல் ரெக்டாங்கிளில் இந்த லான்ஸை மைனஸ் பண்ணுறோம். இந்த லானை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஃபுல் ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது, 60 × 40 L × B இல்லையா, 2400 மைனஸ் லான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2109ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 100W மைனஸ் W². இதில் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 291ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். W² மைனஸ் 100W ப்ளஸ் 291 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேவா? 291 மேலே 100 வந்து நமக்கு கீழே. சரிங்களா? ஸோ 291 என்ன டேபிளில் வரும் அப்படின்னா 3 டேபிளில் வரும். எப்படின்னா டிஜிட்டல் சம் வச்சு. ஓகேவா? டிஜிட்டல் சம் அப்படிங்கிறது நம்ம நம்பர் சிஸ்டம் கிளாஸில் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒன்றுத்துக்கும் டிஜிட்டல் சம்முன்றது இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் சம் 3 வருது. அப்போ இது 3ஆல் வந்து டிவைட் ஆகும். 97 × 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 97 × 3. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100 வருது, மல்டிப்ளை பண்ணால் 291ங்கிறது வருது. ஆனால் இது என்னென்னா -100. அப்போ இது ரெண்டுமே வந்து மைனஸாக இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது 2 மைனஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் தான் வரும். ஓகேவா? அப்போது 2 வேல்யூஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். -97 W -3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Wயோட வேல்யூ 2 வரும், 3,97ன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆப்ஷனில் 3 மட்டும்தான் இருக்குது. அதை வச்சும் நம்ம போடலாம். அப்படி இல்லையா, 97 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்த்து வந்து 97ன்னு வர முடியுமா? ஏன்னா இங்கே வந்து லென்த்தே வந்து 60 தான். இதனோட விட்த்து எப்படி நம்மளுக்கு 97 இருக்க முடியும்? ஸோ லாஜிக்காகவும் பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி 3 தான் நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரிடார் ஃப்ளோரை வந்து கார்பெட்டால் கவர் பண்ணணுமா? ஓகேவா? ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பர் மீட்டர். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கார்பெட் ரோல் இருக்குது. ஒரு கார்பெட் ரோல் இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு பந்தி விரிப்பாங்க இல்லையா, அது ஒரு ரோல் மாதிரி தான் இருக்கும். பர் மீட்டர் எவ்வளோன்றது மாதிரி சொல்லுவாங்க. அதனுடைய இதுதான் டேபிள்னால், இப்படி பந்தி விரிக்கிறாங்க இல்லையா, இதை வந்து இப்படி ரோல் பண்ணிட்டே வருவாங்க. ரோல் பண்ணிட்டே வரும்போது அது வந்து எப்படி வரும், இந்த மாதிரி பேப்பர் வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா. இது பர் மீட்டர் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி காசு இருக்கும். பர் மீட்டர் வந்து 15 ரூபாவாம். இவ்வளோ லென்த்து வந்து 15 ரூபா அப்படிங்கிற மாதிரி. ஒரு மீட்டரோட விலை வந்து 15 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனுடைய விட்த்து என்னவா, அந்த கார்பெட்டோட விட்த்து 50. ஸோ 50 மீட்டர் விட்த்து இருக்கக்கூடிய அந்த கார்பெட்டோடைய விலை வந்து ஒரு மீட்டருக்கு 15 ரூபா. 100 மீட்டர் லாங் 3 மீட்டர் வைடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரை வந்து இந்த கார்பெட்டால் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சென்டிமீட்டர். சரியா? இது வந்து மீட்டர். இப்போது நமக்கு வந்து என்னென்னா இந்த ஃப்ளோரோடைய ஏரியா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பர் மீட்டர் வந்து 15 ரூபா. அப்போ வந்து இந்த ஃப்ளோரோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா. முதல்ல ஃப்ளோரோட ஏரியாவை நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளோர் ஏரியா. ஏன்னா ஃப்ளோர் ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காரிடாரில் தான் நம்ம கார்பெட் விரிக்க போகிறோம். கொஞ்சமாக விரித்து அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். அப்போது அந்த கார்பெட்டோட டோட்டல் ஏரியாவும் அந்த ஃப்ளோரோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். கார்பெட்டோடைய ஏரியா இல்லையா. ஓகே, ஃப்ளோரோட ஏரியா முதல்ல நமக்கு என்னது, 100 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர், லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா ஃபார்முலா. ஸோ 100 × 3. ஓகே, ரெண்டுமே வந்து மீட்டர்ஸில் இருக்குது. இந்த கார்பெட்டோட ஏரியா அப்படிங்கிறது லென்த்து, அந்த கார்பெட்டோட லென்த் என்னன்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ லென்த் ஆஃப் கார்பெட் நம்ம விரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இவ்வளோ ஒன்று விரிச்சிட்டு இங்கே கட் பண்ணியிருப்பாங்க, அடுத்து இவ்வளோ ஒன்று விரிச்சிட்டு இங்கே கட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ ஒன்று விரிச்சிட்டு இங்கே கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ லென்த் ஆஃப் கார்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம காமனாக டோட்டலாக வந்து லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம். தனித்தனியாக இல்லைங்க, டோட்டலாக வந்து இந்த ரோல்லேருந்து விரித்து எவ்வளோ லென்த் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்பெட்டோட விட்த் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா.
அது என்ன அப்படின்னா 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நம்ம மீட்டரில் போட்டிருக்கோம். அதனால் இதையும் நம்ம மீட்டரில் எழுதணும் அப்படின்னா மீட்டரில் எழுதணும்னா டிவைடட் பை 100 போட்டுக்கணுமா? டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். இப்போது இது கேன்சல் பண்ணோன்னா 1/2ன்னு வரும். அந்த பக்கம் போச்சுன்னா 600 அப்படிங்கிறது கிடைக்கும். லென்த்தோட வேல்யூ நமக்கு என்னது 600ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ரோல் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் ரோல் வந்து 15 ரூபாவாம். அப்போ 600 மீட்டர் ரோல் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியே. ஓகேவா? ஏன்னா காஸ்ட் ஆஃப் கவரிங் த ஃப்ளோர் வித் 50 சென்டிமீட்டர் வைட் அட் த ரேட் ஆஃப் 15 பர் மீட்டர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த லென்த் வேல்யூ எவ்வளோ லென்த் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த கார்பெட்டில் அப்படிங்கிறத 15ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9000 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? பர் மீட்டர் இந்த இடத்துல அவங்க வந்து பிரெத்தெல்லாம் சொல்லலை. ஒரு கார்பெட் இருக்குன்னா எவ்வளோ தூரம், ஒரு மீட்டருக்கு 15 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. நம்ம டோட்டலாக எவ்வளோ லென்த் யூஸ் பண்ணோன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை 15ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 9000ன்னு சொல்லிட்டு கிடச்சிருது. ஓகேவா? இப்போது இந்த கொஷின் பாருங்கள். லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் எ ரூம் வந்து 20 and 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் டைல்ஸ் போட போகிறாங்களாம் அந்த ஃப்ளோரில், அந்த ரூமோட ஃப்ளோரில் ஸ்கொயர் டைல்ஸ் வந்து போட போகிறாங்க. அதனோட சைட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 feet. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட போகிறாங்க அந்த டைல்ஸை. பிளாக் கலர் டைல்ஸை வந்து ஃபஸ்ட் ரோவில் எல்லா சைட்ஸ்லேயுமே போட போகிறாங்களாம். அதாவது இப்போ இதுதான் வந்து அந்த ஃப்ளோர் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் எல்லா சைட்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவில் பிளாக் டைல்ஸ் தான் நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கு இல்லையா இந்த பார்ட்டில் 1/3 என்னது ஒயிட் டைல்ஸ். ஆமாம். அடுத்து இந்த ரிமைனிங் பார்ட்டில் 1/3 ஒயிட் டைல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ளூ டைல்ஸ் போட போகிறாங்களாம். ஓகே, அந்த ப்ளூ டைல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் போட போகிறாங்க இல்லையா அந்த டைல்ஸை வந்துட்டு நம்ம எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல்ல டோட்டலாக எவ்வளோ டைல்ஸ் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஃப்ளோரோட ஏரியா, அதில் டோட்டலாக டைல்ஸ் மொத்தம் வந்து இந்த 2 மீட்டர் லென்த்தோடைய டைல்ஸ் மொத்தத்தையும் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை டைல்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் ஃப்ளோரோட ஏரியா என்னது? ஃபஸ்ட்டு 20 × 10 L × B இல்லையா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. அடுத்து இது ஃபுல்லாக இந்த ஸ்கொயர் டைல்ஸ் மொத்தம் இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ண போகுது. மொத்தம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டைல்ஸு இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ண போகுது. ஓகேவா? அதனுடைய ஏரியா என்ன? ஒரு டைல்ஸோட ஏரியா என்ன? A². ஸோ சைட் லென்த் வந்து 2 இல்லையா? 2 × 2 4. 2² வந்து என்னது? 4. ஸோ அதே மாதிரி n நம்பர் ஆஃப் டைல்ஸோடைய டோட்டல் ஏரியாங்கிறது இந்த ஃபுல் ஃப்ளோரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 50 வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா 50. அந்த 3 கலரில் இருக்கிற மொத்த டைல்ஸோடைய எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு 50ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் போடுறாங்க இல்லையா இந்த பிளாக் டைல்ஸு, அது எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ முதல்ல இந்த சைட் லென்த் என்ன? இது 20 feet, இது வந்து நமக்கு 10 feet இல்லையா? ஸோ இதனுடைய டோட்டல் லென்த் 20. ஒரு ஸ்கொயரோடைய சைட் லென்த் வந்து நம்மளுக்கு என்னது 2 2 2 2ன்னு வரும். ஸோ 20 / 2 போட்டோன்னா மொத்தம் எத்தனை டைல்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். மொத்தம் இந்த சைடில் மொத்தம் 10 டைல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 10 டைல்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 10 டைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 10 டைல்ஸ்னால் இங்கேயும் 10 டைல்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இங்கே 10 டைல்ஸ், இங்கே 10 டைல்ஸ். இப்போ இதனுடைய மொத்த லென்த் என்னது? இந்த சைடு 10 / 2 போட்டோன்னா 5 டைல்ஸ். இங்கே மொத்தமே வந்து 5 டைல்ஸ் வைக்கலாம். ஆல்ரெடி இந்த ஒரு டைல்ஸும் இந்த ஒரு டைல்ஸும் இருக்குது. மீதி எத்தனை இருக்கும்? 3 டைல்ஸ் இருக்கும். 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 3ன்னா இங்கேயும் 3 தான். ஓகேவா? இங்கேயும் 3 தான். ஸோ இங்கே 10, இங்கே 10, இங்கே 3, இங்கே 3. இது போக இங்கே எத்தனை டைல்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைல்ஸ் இருக்குது. ஓகேவா? 10 + 10 3 + 3 6 டைல்ஸு. ஸோ 50ல் 26 போயிடுச்சு அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற டைல்ஸ் மொத்தம் எத்தனைன்னு தெரிஞ்சிருமா? இந்த பிளாக் டைல்ஸ் தவிர்த்து மீதி இருக்கிற அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் டைல்ஸ் எத்தனை அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா? ப்ளூ அண்ட் ஒயிட் டைல்ஸ், ப்ளூ
அண்ட் ஒயிட். எத்தனை? 50ல் 26 போச்சுன்னா நம்மளுக்கு 24. ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட் டைல்ஸ் மொத்தம் வந்து 24 இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 1/3 ஆஃப் த ரிமைனிங் டைல்ஸ் தான் வந்து ஒயிட் டைல்ஸ்னு சொல்லிட்டாங்க. 1/3 வந்து ரிமைனிங், இதுதான் ரிமைனிங். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது மொத்தம் 24 டைல்ஸு. அந்த 24ல் 1/3 வந்து நம்மளுக்கு ஒயிட்டு. அப்போது 2/3 என்னவாக இருக்கும்? பிளாக்காக இருக்கும். அப்போது 2/3 இன்ட்டு 24 என்ன வரும்? 16. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். ரெக்டாங்குலர் பார்க். ஒரு ரெக்டாங்குலர் பார்க்குக்கு அதனோட லென்த் அண்ட் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாத் ரன்ஸ் அலாங் த பவுண்டரி ஆஃப் த பார்க். ஸோ பவுண்டரி ஆஃப் த பார்க்கில் என்ன இருக்கான்? ஒரு பாத் வந்து இருக்கான். ரிமைனிங் கம்ப்ளீட்லி வித்தின் த பார்க். பார்க்குக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி உள்ளே இருக்குது. ஓகேவா? அடுத்து thus the outer edge of the park. இதுதான் அவுட்டர் எட்ஜு. அந்த பாத்தோடைய அவுட்டர் எட்ஜ் என்னவாக இருக்கும்? அந்த ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டராக இருக்கும். ஓகே? ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பாத் வந்து நம்மளுக்கு பார்க்கோடைய பவுண்ட்ரி வால் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எ ஒயிட் லைன் ஆஃப் நெக்லிஜிபிள் திக்னஸ். ஒரு ஒயிட் லைன் வந்து வரைய போகிறாங்களாம் இன்னர் எட்ஜில். இதுதான் இன்னர் எட்ஜ். அந்த பாத்தோடைய இன்னர் எட்ஜில் ஒரு ஒயிட் கலர் என்ன ஒயிட் கலரில் பெயிண்ட் வந்து அடிக்க போகிறாங்களாம். ஓகே? இப்படி நெக்லிஜிபிள் திக்னஸில் ஒரு கோடு போட போகிறாங்களாம் இந்த இன்சைடில் இருக்கிற எட்ஜில். அந்த பாத்தோடைய இன்சைடு இன்னர் எட்ஜ்னால் இது, அவுட்டர் எட்ஜ்னால் இது. இன்னர் எட்ஜில் தான் அவங்க வந்து ஒயிட் பெயிண்ட்டை வந்து லைன் மாதிரி நெக்லிஜிபிள் திக்னஸ் ரொம்ப மெல்லிசாக ஒரு கோடு போட போகிறாங்க, வரைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே? இஃப் இட் காஸ்ட்ஸ் 2.5 rupees டு பெயிண்ட். ஓகேவா? ஒரு மீட்டருக்கு வந்து நம்மளுக்கு 2.5 rupees அப்படின்னா இதனோட மீட்டர் மொத்தம் எத்தனைன்னு நமக்கு தெரியணும். அதனோட மீட்டரை கண்டுபிடிச்சிட்டு 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த லென்த் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதனோட டோட்டல் லென்த் என்ன? 120. இதனோட டோட்டல் லென்த்து 104. ஓகேவா? 1 மீட்டர் வைடு பார்த்து. அப்போ இது 1 மீட்டராக இருக்கும், இது 1 மீட்டராக இருக்குமா? ஓகே? இது 1 மீட்டர், இது 1 மீட்டர்னால் அப்போ இந்த பார்ட் வந்து என்னவாக இருக்கும்? 102. அதே மாதிரி இது 1 மீட்டர், இது 1 மீட்டர்னால் இந்த பார்ட் என்னவாக இருக்கும்? 118. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது 112னா இதுவும் 112, இது 118 தான். அப்போ இதனோட பெரிமீட்டர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே? ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 220. இது ரெண்டும் ஆட் பண்ணாலும் 220 தான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 440 வரும். 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் பெரிமீட்டர். ஓகே? 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா 1 மீட்டருக்கு 2.5 rupees, 440 மீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தானே. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2.5 நம்ம 5/2ன்னு எழுதலாம். 5/2 தானே 2.5. 5/2ன்னு எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு 1100 rupees அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ வித் திஸ் சம் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ட்ரெபீசியம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா 2 சைட்ஸ் வந்து நம்மளுக்கு பேரலாக இருக்கும். ஓகேவா? 2 சைட்ஸ் பேரலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 சைட்ஸுமே வந்து நம்மளுக்கு வேறு லென்த் இருக்கலாம். ஒன்று கூட சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ரூல் என்னென்னா இது ரெண்டும் வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? பேஸுக்கு பேரலாக இந்த ஆப்போசிட் சைடு வந்து இருக்கணும். இது ரெண்டும் பேரலாக இருக்காது, பட் இது ரெண்டும் கண்டிப்பாக பேரலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரெபீசியம். சரியா? ஒருவேளை இதுவும் சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஐசோசெலஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரெபீசியம்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த சம்மு போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ட்ரெபீசியமுடைய ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக பெரிமீட்டருன்றது என்னது? சுற்றளவு. எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிட போகுது. A + B + C + D. ஏரியாங்கிறது ட்ரெபீசியம் பொறுத்த வரைக்கும் 1/2 இன்ட்டு இந்த பேரலல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்மு A + C இன்ட்டு இந்த பேரலல் சைட்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அந்த ஹைட்டு என்னவோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே? 1/2 இன்ட்டு இந்த பேரலல் சைட்ஸோடைய சம்மு இன்ட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள தூரம், ஹைட்டு, ஹெச்ங்கிறது.
ஓகேவா? ஒருவேளை டி கேட்குறாங்க. இப்போது இந்த ட்ரெபீசியம் இருக்குது, உங்களுக்கு வந்து இது ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது ஆப்போசிட் சைடு நமக்கு என்னன்னு தெரில. பட் இந்த பார்ட் வந்து எக்ஸு, இந்த பார்ட் வந்து ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஹைட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டியை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இது ஒரு வேளை சி அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹெச் அண்ட் ஒய் யூஸ் பண்ணி நம்ம சியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற டேட்டா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இந்த ட்ரெபீசியமில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவும் பேரலல் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் நான் இப்படி ஒரு கோடு போடுறேன் அப்படின்னா எனக்கு இது டீட்டானா இதுவும் டீட்டாவாக இருக்கும். ஓகேவா? அதே போல் இது டீட்டா அப்படின்னா இதுவும் டீட்டாவாக இருக்கும். ஏன்னா இதுவும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது டீட்டா, இதனுடைய பேரலல் லைன் என்னது? இது. அப்போ இது என்னவாக இருக்கும்? டீட்டாவாக இருக்கும். இது ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். இதனோட பேரலல் லைன் என்னது? இந்த லைனுடைய பேரலல் லைன் இதுவா? அப்போது இது ஆல்ஃபானா இது என்னவாக இருக்கும்? ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுவும் சேமாக இருக்குமா? இப்படி 2 லைன் இருக்குன்னா இது டீட்டா அப்படின்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது டீட்டானா இதுவும் டீட்டாவாக இருக்கும். அப்போது இது வந்து நம்மளுக்கு காமான்னு வச்சுக்கோங்க. இதுவும் காமாவாக இருக்கும். ஓகேவா? அப்போது சேம் ஆங்கிள்ஸ் இருக்குது 2 ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னா, சேம் செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலாரிட்டி கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சம்மு வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம். ஓகேவா? இப்போது இந்த கொஷின் பாருங்கள். பேரலல் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரெபீசியம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பேரலல் சைட்ஸுங்கிறது என்னது? இதுவும் ஒன்று வந்து 16, ஒன்று வந்து 15. அதனோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, ட்ரெபீசியம் ஏரியா ஃபார்முலா. பேரலல் சைட்ஸோட சம்மு 15 + 16 இன்ட்டு என்னது? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஹைட், அந்த ட்ரெபீசியமோட ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு 961. அவங்களே கொடுத்துட்டாங்க ஏரியான்னு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைட்ஸ் என்னது? அதுதான் ஹெச். ஸோ சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 31 வரும். 31 961. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 93 31. ஸோ 31 ஸ்கொயர் தான் 961 அப்படிங்கிறது. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 62ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஏரியா கொடுத்துட்டாங்க ட்ரெபீசியம், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த 2 பேரலல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஹைட்டுங்கிறது தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் பேரலல் சைட்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இது 5x அப்படின்னா இது 3x. ஓகேவா? இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு லாங்கர் பேரலல் சைட், இதுதானே லாங்கர் பேரலல் சைட் 5x என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ என்னது? 1/2 × 5x + 3x என்னது? 8x இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 24ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 1440. ஓகேவா? இப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 122 வந்துருச்சு. இப்போ 15ன்னு வந்துருச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 15. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? லாங்கர் பேரலல் சைட். இதுதான் லாங்கர் பேரலல் சைட். 5 × x என்ன வரும்? 5 × 15 வந்து நமக்கு 75 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்ஸ் ஆஃப் 2 பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்ஸ் ஆஃப் 2 பேரலல் சைட், இது ஏ இது பி அப்படின்னா இதனோட டிஃப்ரென்ஸ் பெரிய சைட்லேருந்து தான் சின்ன சைட் மைனஸ் பண்ண முடியும். b - a வந்து நமக்கு 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? ஹெச்சை வந்து 16 கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 1380ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பேரலல் சைடோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலி வந்து நம்மளோட ஃபார்முலா என்ன? 1/2 × a + b, ஹெச் என்னது? 60 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா வந்து 1380. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23ன்னு வந்துருச்சு. a + b நமக்கு என்னது? 46ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, a + b 46ன்னு தெரியும். அதுக்கப்புறம் b - a
ஓகேவா? இது b + aன்னு எழுதிக்கலாமா? b + a. b - a வந்து நமக்கு 12ன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோன்னா நமக்கு 2b = 58ன்னு கிடைக்கும். அடுத்து b = 29 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷனில் நம்ம அப்படியே பார்த்து சொல்லிடலாம். 29 இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி தான். ஸோ இது 29. ஸோ 29 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ என்ன 46ல் 29 போயிடுச்சு அப்படின்னா 17 வந்துருமா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 46. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இதுவும் ஈஸியான கொஷின் தான், நீங்களே ட்ரை பண்ணலாம். ஏன்னா parallel சைட்ஸோடைய வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel சைட்ஸ் h என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ப்ளாவிங் த லேண்ட் இஸ் 1200 per square yard. per square yard நம்மளுக்கு 1200 rupees ஆகுது. ஓகேவா? அப்போது டோட்டல் லேண்டை வந்து ப்ளாவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல அதனோட ஏரியா வந்து நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடணும். இந்த 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1200ஆல் மல்டிப்ளை பண்ணணும். per square yard 1200னா இது என்ன வேல்யூ வருதோ அத்தனை ஸ்கொயர் யார்டுக்கு இன்ட்டு 1200 நம்ம பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். என்ன ஆப்ஷன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே. In a trapezium, one diagonal divides the other in the ratio 2:9. Okay? ஒரு ட்ரெபீசியமில் ஒரு டயக்னல் இன்னொரு டயகனலை, இது ஒரு டயக்னல் இது ஒரு டயக்னல், ஓகேவா? இன்னொரு டயக்னலை 2:9ங்கிற ரேஷியோவில் கட் பண்ணலாம். ஓகேவா? ஒன் டயக்னல் டிவைட்ஸ் த அதர் இன் 2:9 அப்படிங்கிற ரேஷியோ. இந்த டயக்னல் தான் இந்த டயக்னலை டிவைட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணதான்? 2:9 அப்படிங்கிற ரேஷியோவில். இந்த டயகனலை 2:9ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. இது 2 இது 9 அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்போது லார்ஜர் பேரலல் சைடு இருக்கு இல்லையா, இதுதானே லார்ஜர் பேரலல் சைடு. லார்ஜர் பேரலல் சைடோட வேல்யூ 45 அப்படின்னா ஸ்மாலர் பேரலல் சைடு, அதாவது இன்னொரு பேரலல் சைடோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா எனக்கு இதனோட ஒவ்வொரு லென்த்தும் வந்து இதனோட லென்த்தோடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இது ரெண்டும் 2:9ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறது 2:9னா இது டீட்டா, இது டீட்டா. இதுவும் 2:9ன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது காமா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுவும் 2:9ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். இதுவும் 2:9ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில், இந்த ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் இது ரெண்டும் 2:9ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டில், இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இது ரெண்டும் 2:9ங்கிற இது ரெண்டும் 2:9ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா? அப்போது இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:9. அப்போ இந்த 45 அப்படிங்கிறது 9 தான் வந்து 45 அப்படின்னா நம்மளுக்கு 2ங்கிறது என்ன வரும்? இன்ட்டு 5 பண்ணால் இங்கே வந்துடுமா? அப்போ இங்கே இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னா 10 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரையாங்கிள் பார்ட் 1ல் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. லென்த் ஆஃப் த லைன் ஃபார்ம்டு பை ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரெபீசியம். நான் பேரலல் சைட்ஸுங்கிறது என்னது? இதுவும் நான் பேரலல் சைட்ஸா? இதனுடைய மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற லைனோட லென்த்து வந்து நம்மளுக்கு 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ், பேரலல் சைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒரு 2 லைன் பேரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீதி இருக்கிறது என்ன லென்த் வேணாலும் இருக்கலாம். இது ரெண்டும் வேறு லென்த்தாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதனோட மிட் பாயிண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தோடைய ஆவரேஜ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். a + b / 2க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த லென்த்து. ஓகேவா? ஸோ இது a இது b அப்படின்னா இந்த வேல்யூ 40ங்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா a + b / 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 40. a + bங்கிறது நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, 80 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளோட ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன? 1/2 ×
இந்த parallel sideஸோட சம்மு a plus b and அது நடுவில் இருக்கிற length h into h அப்படிங்கிறது நம்மளோட ஏரியா ஃபார்முலா. half into a plus b என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 18 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா into h. ஹெச்ங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்களா 12ன்னு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 480 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் என்னது 480. இந்த கொஷின் பாருங்கள், த ஏரியா ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படின்னா நமக்கு என்னது ஆக்சுவலி நான் பேரலல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரெப்பீசியமில் நான் பேரலல் சைட்ஸுங்கிறது என்னது இதுவும் இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஒன்றும் இல்லை, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் 2 சைட் சேமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்லேயும் இந்த மாதிரி 2 சைடு வந்து நமக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, அதனோட ஹைட்டு வந்து 2/11 ஆஃப் சம் ஆஃப் இட்ஸ் பேரலல் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2/11 ஆஃப் சம் ஆஃப் இட்ஸ் பேரலல் சைட்ஸ் அப்படின்னா இது வந்து 4xன்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேரலல் சைட்ஸோட ரேஷியோ. இது 7x. அப்போ 2/11 ஆஃப் த சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் அப்படின்னா 4x + 7x வந்து 11x வருமா? ஸோ அதுதான் சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2xன்னு வரும். அப்போது நம்மளுக்கு ஹைட்டுங்கிறது 2x. ஓகேவா? டோட்டல் ஏரியா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. half into sum of parallel sides 7x + 4x. ஹைட்டுங்கிறது நமக்கு என்னது 2xன்னு இருக்குது. இப்போது அவங்களே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 176 தான் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேன்சல் பண்ணலாம். 11x = 176, 11x². இங்கே ஒரு x இங்கே ஒரு x இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ கேன்சல் அவுட் பண்ணோன்னா x² = 16ன்னு வரும், x = 4ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ x இருக்கிற இடத்துலலாம் நம்ம 4ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன வரும், 2 × 4 8, 4 × 4 16, 7 × 4 வந்து 28ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த டயகனல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது டயகனலுங்கிறது என்னது, இந்த மாதிரி வரைகிறது தானே டயகனல். இதனுடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம ஹைட்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இப்படி ஹைட்ஸ் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இது ஏன்னா இதுவும் ஏவாக இருக்கும், மீதி இருக்கிற இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஐசோசெலஸ்னாலே என்னது, இது ரெண்டும் சேமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் தனித்தனியாக. சரியா? அப்போ வந்து டோட்டலாக வந்து இது 28. ஓகே, டோட்டலாக இந்த லென்த் வந்து 28. இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, இப்போது 16ன்னு தெரிஞ்சிருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, 28 16 போச்சுன்னா 12. ஸோ 12 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது 12 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 6ன்னு வருமா? அப்போ இந்த 2 பார்ட்டோட வேல்யூவும் 6 6. சரியா? இப்போது நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், ஹைட்னால எப்போவுமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே அது. இப்போது இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து 6, டோட்டலாக வந்து 28. ஸோ 28ல் 6 போச்சுன்னா இந்த பார்ட் என்னன்னு வரும் நமக்கு, இந்த பார்ட் வந்து 22 வருமா? ஓகே, ஸோ 22ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது 8, இது 22. சரியா? அவங்க டயகனல் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒய் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது பித்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. பித்தாகரஸ் தியரம் என்னது, y² = 8² + 22². 484 64. இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 548ன்னு சொல்லிட்டு வருது. இதில் வந்து நம்ம காமனாக என்ன பண்ணலாம்னா 4 வெளியே எடுக்கலாம். 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 137 × 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ரூட் ஆகிடுமா. y = √37 × 4. 4 ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா 2ன்னு வந்துடும், √37. ஸோ டயகனலுங்கிறது ஆக்சுவலி நமக்கு என்ன, 2√37. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னா இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். என்னது, இது ரெண்டும் சேமாக இருக்கும். இதை நம்ம இப்படி
பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ இந்த மீதி இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் தனித்தனியாக ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், an isosceles trapezium circumscribes a circle. ஒரு சர்க்கிள் இருக்கான், அந்த சர்க்கிளை ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் வந்து சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். இப்போ ஐசோசெலஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? என்ன குவாட்ரிலேட்டரலாக இருந்தாலும் சரி, ஒரு சர்க்கிளை சுற்றி இந்த மாதிரி நம்ம வரைகிறோம் அப்படின்னா அதனோட ஒரு சைட்ஸும் சர்க்கிளை டச் பண்ணியிருக்குது. ஓகே, ஒரு சைட்ஸும் எப்படி சர்க்கிளை டச் பண்ணிகிட்ருக்கு. இதை வந்து டான்ஜென்ஷியல் குவாட்ரிலேட்ரல் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளை சுற்றி வரைகிற குவாட்ரிலேட்ரல் வந்து ஒரு சைடும் வந்து அந்த சர்க்கிளை டச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னா ஏ ப்ளஸ் பி வந்து நம்மளுக்கு இந்த சி ப்ளஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ட்ரெபீசியமும் ஒரு குவாட்ரிலேட்ரல் தானே, அப்போது எனக்கு இது ரெண்டும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இது ஏன்னா இதுவும் ஏவாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரெபீசியம் வந்து 3 times as long as the other. இது 1 அப்படின்னா இது 3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கான். பேரலல் சைட்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நமக்கு தெரியும், இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணோன்னா இந்த ரெண்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டு சைடோட சம் இந்த ரெண்டு சைடோட சம் சேமா? ஓகேவா? அப்போது இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த டோட்டல் 40ங்கிற பெரிமீட்டரில் இது ரெண்டும் சேர்ந்து 20 இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து 20 இருக்கும். அப்போது 1 + 3 4 தான் எனக்கு 20 அப்படின்னா 1 என்ன வரும், 5 வரும். அப்போது இது வந்து நமக்கு 1ங்கிறது 5, 3ங்கிறது என்ன வரும், இன்ட்டு 5வா, இங்கே இன்ட்டு 5, இங்கேயும் இன்ட்டு 5. ஓகேவா? 3ங்கிறது அப்போது 15ன்னு சொல்லிட்டு வரும். மீதி இந்த ரெண்டும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 20ன்னு வரணும் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் ஏ, 2ஏங்கிறது 20 அப்படின்னா ஒரு ஏ அப்படிங்கிறது என்னது, 10. ஓகே, அப்போது இது ஒரு 10, இது ஒரு 10. ஓகேவா? த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியமுக்கு நமக்கு என்ன தேவை, சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் தேவை, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்டு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி ஒரு ஹைட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்ம ஹைட் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கேயும் நான் ஒரு ஹைட் வரைகிறேன்னா, ஓகேவா, இந்த லென்த் என்னவாக இருக்கும், இந்த மேலே இருக்கிற அந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது 5ஆக இருக்கும். மீதி இந்த டோட்டல் 15ல் 5 போயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டும் என்ன வரும், டோட்டலாக இந்த ரெண்டு குட்டி பார்ட்டும் 10ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுவும் ஈக்குவல் இல்லையா? ஸோ 10 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 5 5, அப்புறம் இந்த பார்ட்டு ஒரு தனியாக 5. இப்போது இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது 5, இது 10. அப்போ ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். 10 square is equal to 5 square plus h square. h square is equal to 75 வரும். ஓகேவா? √75. இப்போ √75 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 5√3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்னது ஃபார்முலா, ½ இன்ட்டு இது ரெண்டு சைடோடைய சம்மு a + b இல்லையா? 5 + 15 என்ன வரும், 20. சரியா? ஹைட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5√3ன்னு சொல்லிட்டு, 5√3. சரியா? இப்போ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 50√3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த குவாட்ரிலேட்ரலோட எல்லா சைட்ஸையும் டச் பண்ணுற மாதிரி அந்த சர்க்கிள் உள்ளே இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி சி ப்ளஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி இது 10 இது 10 இது 5 இது 15 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? இது ரெண்டும் கூட்டினா 20 வரும், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 20 வரும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். The length of the parallel sides of a trapezium is in the ratio. Length of the parallel side எந்த ரேஷியோவில் இருக்கான், 1:3ங்கிற ரேஷியோவில் இருக்கான். நான் parallel sides வந்து 2:3ங்கிற ரேஷியோவில் இருக்கான். ஓகேவா? The ratio of length of larger parallel side, இதுனா larger parallel side, larger parallel side and larger non-parallel side. இது larger non-parallel side 2 3 தானே பெருசு, அதே மாதிரி 1 3 3 தானே பெருசு. ஸோ இந்த சைட் அண்ட் இந்த சைடோட ரேஷியோ
2:1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட ரேஷியோ வந்து 2:1ல் இருக்காமா. ஓகே, அப்போது 1 3 இது ரெண்டுத்தையும் சேம் ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இன்ட்டு 3 பண்ணலாமா? ஓகே, நான் இதை இன்ட்டு 3 பண்ணுறேன்னா இதையும் இன்ட்டு 3 பண்ணோம். ஏன்னா இது ரெண்டும் வந்து ரேஷியோவில் இருக்குது. 1:2ங்கிற ரேஷியோ இது இருக்குது இல்லையா? 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது இதுவும். ஓகேவா? நான் இதை 3ஆக மல்டிப்ளை பண்ணி மாற்றுறேன் அப்படின்னா இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மாற்றுறோம். இதை நான் ஏன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மாற்றுறேன்? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? நான் பேரலல் சைட் 2:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேம் ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சேம் ஆக்குறேன். அதனால் 1 × 3 போட்டு நான் இதை 3 ஆக்கிட்டேன். இதை நான் 3 ஆக்கிட்டேன் அப்படின்னா அதே எதால் நான் மல்டிப்ளை பண்ணணும், அதால் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1ம் 2ம் ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 × 3 போட்டு நான் இப்போ இதை என்ன ஆக்கிட்டேன்? 6 ஆக்கிட்டேன். இப்போது என்ன பண்ணணும்? இது ரெண்டும் கரெக்டான ரேஷியோவில் வந்துருச்சு. இந்த 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் 1:2 இவங்க கொடுத்துருக்குற அந்த ரேஷியோவில் இருக்குது. இப்போது இது 1:3ங்கிற ரேஷியோவில் இருக்கா? இப்போது இது 3 இது 6 இது ரெண்டும் சேம் தானே? இந்த ரெண்டு சைடும் சேம் தானே? இது ரெண்டுத்தையும் நான் சேம் ஆக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிறத கூட விட்டுருங்க. ஓகேவா? இந்த 3யை நான் 6ஆக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? சேம் ஆக்கணும் இல்லையா? வேல்யூவை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஓகே, இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இதுவும் ரேஷியோவில் இருக்குது. 1:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ நான் இதையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இதை நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? அதே வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 2. ஓகேவா? இப்போ இது 2:2 இது 2 6ன்னு இருக்குது. ஓகே, இது 2 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்பராக எல்லாமே வந்து சரியான ஒரு ரேஷியோவில் இருக்குது. ஏன்னா இது ரெண்டும் ரேஷியோவில் வந்துருச்சு, இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்குது, இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கரெக்டான யூனிட்டில் இருக்குது. இப்போது இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்குது, இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்குன்னா இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இது ரெண்டுத்தையும் நம்ம காமன் ஆக்கிறதுனால இப்போ இது எல்லாமே வந்து ரேஷியோவில் வந்துருச்சு. இது ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டான ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ½ × sum of parallel side 6x + 2x. ஓகேவா? மொத்தம் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 8xஆ? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15√15 / 4. இந்த கொஸ்டின் தமிழில் வந்து /4 இல்லை, அது போட்டுக்கோங்க. /4. ஓகே, ஸோ ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சருங்கிறது எதில் வரும்? எக்ஸில் தான் வரும். அப்போது நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோ இல்லாமல் ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்லேருந்து நான் பேரலாக இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இதையும் பேரலாக வரைகிறேன். ஓகே, ஆல்ரெடி இதுவும் என்னது? பேரலல் லைன்ஸு. இதுவும் நான் பேரலாக வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகிடும்? ஒரு பேரலோகிராம் ஆகிடும். பேரலோகிராம்னா இந்த ஆப்போசிட் சைட் சேமாக இருக்குமா? ஓகே, இதுவும் சேம். ஓகே, இது வந்து பேரலோகிராம் கிடையாது, ரோம்பஸ். ஏன்னா எல்லா சைடுமே வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போது இது 2 அப்படின்னா இது ஃபுல்லாக 6 இல்லையா? அப்போ இந்த பார்ட் என்ன ஆகிடும்? இந்த லைனு 4ன்னு ஆகிடுமா? ஓகே, இது 4, இது வந்து நமக்கு 3, இது வந்து 2. ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 3 சைட்ஸுமே நமக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அதனோட ஏரியா நம்மளுக்கு என்னது? செமி பெரிமீட்டர் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போமே. √(s - a s - b s - c அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 + 3 + 4 என்ன வரும்? டோட்டலி 9. ஸோ அதோட செமி பெரிமீட்டர் வந்து 9. செமி பெரிமீட்டர் என்னது? 9/2. ஓகேவா? ஸோ 9/2 - 2 9/2 - 3 9/2 - 4. ஓகேவா? இப்போது 5/2 இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 9ல் 6 போச்சுன்னா 3/2, இங்கே 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ 4 2 இருக்குது, ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 2 வெளியே வந்துடும். ஸோ 2 into 2 நம்மளுக்கு என்னது 4. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு 9 இருக்குது, 9 வந்து வெளியே ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 3 வந்துடும். அப்புறம் 5 into 3 வந்து 15 அப்படிங்கிறது ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அப்போது இது ஆக்சுவலி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ட்ரையாங்கிளோடைய இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ட்ரையாங்கிளோடைய ஏரியாவோட ரேஷியோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இதை வேறு எந்த மாதிரி எழுதலாம்? half into base into ஹைட்னு எழுதலாமா? ஓகே, நம்ம அதுதானே கண்டுபிடிக்கணும், ஹைட்டு தான் நமக்கு தேவை. அதனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ கூட half into base என்னது 4, ஹைட் என்னது ஹெச்னு வச்சுருக்கோம், ஹெச். இது கூட ஈக்குவேட் பண்ணுறோம். நம்ம எல்லா சைட்ஸும் தெரியும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து என்னது, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இங்கே நமக்கு ரேஷியோஸ் தான் தெரியும். அப்போ ஏரியாவோட ரேஷியோ தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஏரியாவோட ரேஷியோ வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம இந்த ஏரியாவை வேறு எப்படியும் எழுதலாம் அப்படின்னா half into base into height ஃபார்மேட்லேயும் எழுதலாம். half into base வந்து 4, ஹைட் வந்து h. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ஹைட்டோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? இப்போது 3/8√15 அப்படிங்கிறது ஹைட் அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3/8√15 தான் அவங்க கொடுத்துருக்கிற 15√15 4 டிவைடட் பை 4 அப்படின்னா, ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இது என்னென்னா, இந்த 3/8√15ங்கிறது ஹைட்டோட ரேஷியோ. ஓகே, இது ஹைட்டோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது வரும்? மல்டிப்ளை பண்ணோம் 5 into 2. அப்போ தான் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல எனக்கு 4ன்னு வந்திருக்கும். ஓகேவா? 10னால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போது யூனிட்டுங்கிறது நம்மளுக்கு என்னது, அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10னால் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ வருது. அப்போது இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸில் நம்ம 10 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எந்த யூனிட்டாக இருந்தாலும் கூட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்போது half into 8x, எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 10 into 10, அதுக்கப்புறம் 15√15 டிவைடட் பை 4. ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 150√15 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கொஷின் இருக்கா, இந்த கொஷினை முதல்ல நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் ரேஷியோவில் எழுதிக்கிறோம். எல்லாத்தையும் சேம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை முதல்ல எல்லா சைட்ஸோட ரேஷியோவையும் வந்து நம்ம எழுதிக்கிறோம். இந்த சைட்ஸோட ஆக்சுவல் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா, இந்த ஹைட்டோட ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை ஆக்சுவல் வேல்யூ கூட ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஒரு சைடோடைய ஆக்சுவல் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரேஷியோனாலே நம்ம வந்து கூட எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிற மாதிரி, இங்கே எக்ஸ் இருக்கிற மாதிரி, இங்கே எக்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஓகே, அப்போது நம்மளுக்கு இந்த ஹைட் அப்படிங்கிறது கூட எக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது நமக்கு 10. அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 10ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ABCD இஸ் அ ட்ரெபீசியம் வித் parallel sides AB is equal to 2 and DC is equal to 3. ஓகே, இது AB, இது DC. ஓகே, EF வந்து மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ். இதுதான் நான் பேரலல் சைட்ஸு, இதனோட மிட் பாயிண்ட்ஸ் தான் Eயும் Fம். ஓகே, the ratio of area of ABFE to the area of AFCD அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த AFCD இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் இதனோட ஏரியா ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம இந்த லைனுக்கு பேரலாக நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதனுடைய லென்த் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க, இதனோட லென்த்து 4ன்னு வச்சுக்கோங்க, இதனோட லென்த்து 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ
நம்மளுக்கு இந்த சைடோடைய ஸ்கொயராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ வந்துட்டு இந்த சைடோடைய ஸ்கொயராக இருக்கும். இந்த சைடு என்னது 4, ஸோ 4 ஸ்கொயர் 16. அடுத்து இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இந்த சைட் அதோட பேஸ் ஆர் ஏதோ ஒரு சைடோடைய லென்த்தோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, இது 5 அப்போது 25. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ரேஷியோவும் 9, இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ரேஷியோ என்ன அப்படின்னா 9:16:25 அப்படிங்கிறது. ஓகே, அப்போது இந்த ஃபுல் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டா இந்த பார்ட் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்போ 16ல் 9 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 7 அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த பார்ட்டோடைய ஏரியா வந்து 7. அப்போது இந்த பார்ட்டோட ஏரியா வேணும் அப்படின்னா டோட்டல் 25லேருந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணணும். இந்த ஏரியாவோட ரேஷியோ என்ன? 16. ஸோ 25ல் 16 மைனஸ் பண்ணோன்னா இந்த பார்ட்டோட ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். 25 - 16 வந்து 9. அப்போது இந்த பார்ட்டோட ஏரியா வந்து நம்மளுக்கு 7, இந்த பார்ட்டோட ஏரியா 9, அண்ட் இந்த பார்ட்டோட ஏரியா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 9. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான், அந்த மாதிரி மெத்தட் தான் இந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி மிட் பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம், ஒரு லைனை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து பேஸுக்கு பேரலாக தான் இருக்கும். 100% பேரலாக தான் இருக்கும். இது வந்து தேல்ஸ் தியரம் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ட்ரையாங்கிள் டாப்பிக்கில். சரிங்களா? அப்போது இந்த கொஷனில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இப்போது இந்த 2 அண்ட் இந்த கொஷின் படி உங்களுக்கு இது 2, இது 3, இது 5ன்னு வச்சுருந்தோமா? இப்போது இது வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஓகே, இது வந்து 2 ஸ்கொயர் மேலே இருக்கிறது. சரியா? ஃபைனலாக இருக்கிறது 2 ஸ்கொயர். அது எதுலேயும் நம்ம மைனஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம போன ஒரு 2 கொஷனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த 2 லென்த்தோடைய ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். 3/2, 3 + 2 டிவைடட் பை 2 என்ன வரும்? 5/2, 2.5ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது இந்த பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2.5 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இந்த பார்ட் உடைய ஏரியா என்னவாக இருக்கும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 2.5 ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க அதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ABFE அது என்னவாக இருக்கும்? 2.5 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் டிவைடட் பை இது என்னவாக இருக்கும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 2.5 ஸ்கொயர். ஓகேவா? என்ன வருது? ஆக்சுவலி 6.25ல் 4 போச்சுன்னா அண்ட் 9ல் 6.25 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ 2.25 டிவைட் பை 2.75 அப்படின்ட்டு வருது. கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 9/11ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நம்ம இது ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இதுவும் வந்து என்னென்னா பேரலாக இருக்குது, பேஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட். இந்த 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 ஆங்கிள் வந்து நம்ம டீட்டான்னு வச்சுக்கிறோன்னா பேரலாக இருக்குன்னா இது எல்லாமே இதுவும் சேம் ஆங்கிளாக இருக்கும். 1, 2, 3 இது 3 ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே மாதிரி 1, 2, 3 இந்த 3 ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே காமனாக இந்த ட்ரையாங்கிள் எல்லாத்துக்குமே காமனாக டீட்டாங்கிறது தான் ஆங்கிளாக இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும்? சிமிலர் ட்ரையாங்கிள் ஆகிடும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி இது 2, இது 3, இது 5 அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிளோட சைட் லென்ஸ் எல்லாமே 2, 3, 5ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அண்ட் ஏரியாஸ் வந்து 9, 16, 25ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில்? ஏபி வந்துட்டு சிடிக்கு பேரலாக இருக்குது. ஓகேவா? இது ஏபி, இது சிடி, இதுக்கு பேரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பிடி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏடி. ஓகேவா? இது பிடி ஏடிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. இது ஏசி எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கான்? பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு தியரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு செமி சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செமி சர்க்கிள் இருக்குது, அதனோட டயமீட்டரை பேஸாக வச்சுக்கிட்டு நான் எத்தனை ட்ரையாங்கிள் இந்த மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ணுற மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும்
அதனோட ஆங்கிள் இந்த இடத்துல நம்மளுக்கு 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், ஒரு செமி சர்க்கிளை வரைய முடியும். ஓகே. அண்ட் ஆல்சோ இதை இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு செமி சர்க்கிள்குள்ளே ஃபார்ம் பண்ணுற ட்ரெப்பீசியம் வந்து என்ன ட்ரெப்பீசியமாக இருக்கும்னா ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியமாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் மெமரியே பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆங்கிள் 90 டிகிரி வருது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு செமி சர்க்கிள்குள்ளே ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெப்பீசியமாக இருக்கும். அப்படி ஃபிட் பண்ணக்கூடிய ட்ரெப்பீசியம் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியமாக இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் 90 டிகிரி வருதுன்னா இது ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியமாக இருக்கும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து 25ன்னு கொடுத்துட்டாங்க, பிடி வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஐசோசெலஸ்ன்றதுனால இது 15னா இதுவும் 15ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? ஏரியா தேவை. ஸோ ஏரியா வேணும்னா இந்த 2 சைட்ஸோடைய வேல்யூஸும் வேணும், அதுக்கப்புறம் ஹைட்டும் தேவை நம்மளுக்கு. இப்போது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஹைட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இந்த டயகனல் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிட்டு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா இந்த டயகனல் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 15 ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். 3 4 5 ட்ரிப்ளெட் தான் இது. ஸோ இது 3, இது 5, அப்போ இது 4ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 5 பண்ணதுனால தானே இது வந்திருக்கு. இன்ட்டு 5ஆல் தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பித்தாகரஸ் தியரம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் ஏடியோட வேல்யூ உங்களுக்கு 20 தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ 20 தெரிஞ்சிருச்சு. டயகனல் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இது 20னா இது 20 அண்ட் இதுவும் 20 தான். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளில் இது வந்து 90 டிகிரி ஏசிபி. ஓகே. இது 20, இது 15, இது 25 இல்லையா? இப்போ நடுவில் நான் வந்து ஒரு ஹைட் வரைகிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ளே இன்னொரு ரைட் ஆங்கிள் பர்பண்டிகுலர் லைன் நான் வரைகிறேன் அப்படின்னா இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது 15 இன்ட்டு 20 வந்து நம்மளுக்கு 25 இன்ட்டு ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இதுவுமே ட்ரையாங்கிள் டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். அதை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அப்போது 3 இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். அப்போ ஹைட்டுங்கிறது ஆக்சுவலி என்ன? 12. ஸோ ஹைட் நமக்கு தெரிஞ்சிருச்சு 12ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இது வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இப்போ நான் இந்த குட்டியாக இருக்கிற இந்த பிடி அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை நான் வந்து ஒரு கேன்னு வச்சுக்கிறேன்னா இந்த பிடிகே அப்படிங்கிறது என்ன வரும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வரும் இல்லையா? இப்போது இது நமக்கு 12ன்னு தெரியும், இது 15ன்னு தெரியும். இப்போ திரும்பியும் நம்ம என்ன பண்ணுறோம் 15 12 இது என்னன்னு தெரில, இந்த பிகேங்கிறது என்னன்னு தெரில. ஓகே. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இது 5, இது 4, அப்போ இது 3ஆக இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம், எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? இன்ட்டு 3ஆல் இல்லையா? அப்போ இதையும் இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். இது 9னா இதுவும் 9 தான். ஸோ டோட்டல் 25ல் நமக்கு 18 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 25ல் 18 போயிடுச்சுன்னா 7ன்னு சொல்லிட்டு வரும். இது 7 அப்படின்னா இதுவும் 7ஆக இருக்குமா? ஓகே. ஸோ இந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபார்முலாவில். சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் 7 + 25 இன்ட்டு ஹைட் என்னது 12ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 இன்ட்டு 6. 32 இன்ட்டு 6ங்கிறது 192. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படின்னா அது இந்த மாதிரி டயகனல் போடும்போது இந்த 2 ஆங்கிள்ஸும் 90 டிகிரியாக இருக்கும். செமி சர்க்கிள்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல், அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் டயகனல்ஸுமே வந்து ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படிங்கிறது.
ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் நம்ம இந்த கொஷினில் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, டயகனல்ஸ் வந்து ஓ அப்படிங்கிற பாயிண்டில் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் அக்கார்டிங் டு த லென்ஸ் ஆஃப் த சைட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து 14, இது வந்து 35, இது வந்து 10, இது வந்து 17. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டும் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, 14, 35ங்கிறது 2:5ங்கிற ரேஷியோவில் இருக்கா, 7 டேபிளில் கட் பண்ணோன்னா. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளோட கான்செப்ட் படி இந்த சைட் லென்த் வந்து 2:5 அப்படின்னா இந்த ஏரியா என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 4:25 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெப்பீசியமுக்கே உண்டான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஓகே. இப்போது ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி அப்படின்னா இது கே, இது கேவாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்கும் எப்போவுமே. இது ரெண்டுத்தோட ஏரியாவோட மல்டிபிள் இது ரெண்டுத்தோட ஏரியாவோட மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அப்போ கே வேணும் அப்படின்னா ஏபி அதுக்கு ரூட் எடுத்தால் போதும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ 25 × 4 இதுக்கு ரூட் எடுத்தாலே நம்மளுக்கு இந்த கேங்கிற வேல்யூஸ் கிடச்சிரும். இது ரெண்டும் சேம். ஓகேவா. ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 10ன்னு சொல்லிட்டு வரும். 25 × 4 100. ஸோ 100க்கு ரூட் எடுத்தோன்னா 10. ஸோ இதனோட ஏரியா ரேஷியோ 10, இதனோட ஏரியா ரேஷியோ 10. ஓகேவா. ஸோ இந்த பார்ட்டோட ஒவ்வொரு பார்ட்டோட ஏரியாவோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது 10, இது 4, இது 10, இது 25 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறது என்ன, இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகே. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பேரலாக இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைனை நம்ம இங்கே வரைகிறோம். ஓகே. இதுக்கு பேரலாக வரைகிறோம். ஓகேவா. அப்போ இது என்ன ஆகிடும், இதுவும் ஆல்ரெடி பேரலாக இருக்குது. நம்ம இங்கே ஒரு பேரலாக ஒரு லைன் வரைகிறோன்னா இது பேரலோகிராமாக மாறிடும். ஸோ 2 அப்படின்னா இங்கேயும் 2வாக தான் இருக்கும். ஓகேவா. நம்ம இங்கே இருக்கிற ஆக்சுவல் வேல்யூவே எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 14, 35, இது 10, இது 17, இது 14, இது வந்து என்னது 35. ஸோ இது 14னா இதுவும் என்னவாக தான் இருக்கும், 14ஆக இருக்கும். 35ல் 14 போயிடுச்சுன்னா இந்த பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 21ஆக இருக்கும். ஓகேவா. இப்போது இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் பார்க்கணும். இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் நான் ஹைட் வரைகிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஹைட்டை நான் வரைகிறேன் அப்படின்னா, ஓகே, இந்த ட்ரையாங்கிளோடைய இந்த லென்த் வந்து நம்மளுக்கு என்ன, 10. ஓகே. இது வந்து ஏரியா. ஓகே. இது எல்லாமே வந்து ஏரியா. இந்த லென்த் என்னது, இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து 10, இது வந்து 17, இது வந்து 21. 3 சைட்ஸும் தெரியும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, செமி பெரிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது S × S - A, S - B, S - C. ஓகே. செமி பெரிமீட்டர் 10 + 17 + 21 அப்படிங்கிறது நமக்கு 48. ஸோ செமி இருக்கும். ஸோ பெரிமீட்டர் வந்து 48, செமி பெரிமீட்டர் 24ஆக இருக்கும். 24ல் 17 போச்சுன்னா 7, 21 போச்சுன்னா 3, அதுக்கப்புறம் 10 போச்சு அப்படின்னா 14 வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 × 3ன்னு எழுதலாம். இது 7, இது 3, இது 7 × 2ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா 8 × 2 16. 16 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 4 வந்துடும். 7 7 ஒரு தடவை வெளியே எடுத்தோன்னா 7 வந்துடும். அதுக்கப்புறம் 3 3 ஒரு தடவை வெளியே எடுத்தோன்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 21 × 4 84ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து 84. இது நம்ம என்ன மாதிரி எழுதலாம், half × base × ஹைட்னோ எழுதலாமா இதே ஏரியாவை. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவுக்கு நான் இந்த வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுறேன். half × base என்ன 21, ஹைட்டுங்கிறது அதுதான் h. ஓகே. இப்போது 21 4 இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா h = என்னன்னு வந்துடும், 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ ஹோட வேல்யூ என்ன, 8. ஓகேவா. இப்போது இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு, எரேஸ் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த டோட்டல் ட்ரெப்பீசியமோட ஏரியா என்ன, half × sum of parallel sides 35 + 14 இன்ட்டு ஹைட் என்ன 8. ஓகேவா.
இப்போது டோட்டல் ஏரியாவோட ரேஷியோ என்ன 25 + 10 + 4 + 10 மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள் 49 வருமா. இது வந்து ரேஷியோ வேல்யூ 49. நமக்கு தேவை இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும். இந்த பார்ட்டோட ஏரியா ரேஷியோ என்ன 10. அதால் மல்டிப்ளை பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணணும். என்ன தேவையோ அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போது மல்டிப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 49 × 4 × 10/49. ஓகேவா, கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இந்த பார்ட்டோட ஏரியா என்னது 40. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷினோட நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெப்பீசியம் முடியுது. எல்லா டைமும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு டஃப்பாக கேட்பாங்கலாம் கிடையாது. எப்போவுமே ட்ரெப்பீசியம், ரெக்டாங்கிள் எல்லாத்துலேயுமே ஈஸியாக தான் கேட்பாங்க. நம்ம ரொம்ப அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுனால இந்த லாஸ்ட்டு 2-3 கொஷின் உங்களுக்கு டஃப்பாக தெரியலாம். பட் அதெல்லாம் ஒரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாடல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அதை ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். மற்றவங்கள விட நீங்கள் வந்து அதை பெட்டராக பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கொஷின்ஸில் தான் நம்ம காட்ட முடியும். ஓகேவா, ஸோ அதனால் இது நல்லா பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பை. தேங்க்யூ ஸோ மச்.